எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, முதல்ல உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நீங்கள் ஒரு ஊழியனாக இருந்தால் தயவு செய்து உலகத்துக்கு எடுத்த காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுறது நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்த காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா இப்படி நீங்கள் உலகத்துக்கு எடுத்த காரியங்களை குறித்து சொல்லி உலகத்துக்கு எடுத்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி அப்பாவி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவர்களை நரகத்திற்கு அனுப்பாதீர்கள். அது கொடிய பாவம். அட்லீஸ்ட் அவனை சும்மா விட்டாலாவது அவன் பாவின்னு உணர்ந்து ஆண்டவற்றை வருவான். அதுக்கு அந்த உணர்வுக்கும் வர முடியாதபடி நீங்கள் ஏதோ அவன் கிறிஸ்தவன் ஒரு தவறான ஒரு மாயையை உருவாக்கி அவனை நரகத்துக்கு அனுப்புகிற பொல்லாத ஊழியர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து மாற வேண்டும். ஏன்னா அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மத்தேயு 6வது அதிகாரம் 19-20 சொல்லும்போது என்ன சொன்னார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சேர்த்து வைக்க வேண்டாம், நீ செய்யாத, சேர்த்து வைக்காத. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எங்கே? நீ பூமியில் இருக்கும்போதே பரலோகத்துக்கு பொக்கிஷம். எப்படி? நீ ஆத்தும ரட்சிப்பை உண்டாக்கு, நீ மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வா, மக்களை அந்தகாரத்திலிருந்து விடுதலைக்கு கொண்டு வா, மக்களை தேவனுக்கு அடுத்தவங்களா மாற்று என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களை செய்யுங்க. ஏன்னா பரலோகத்தில் சொத்து செய்யுங்க. காரணம் ஆண்டவரும் சொல்கிறாரு, அங்கே பூச்சியும் வருவதில்லை, திருடர் வருவதில்லை, அதனால உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ பரலோகத்தில் சொத்து சேருன்னு. பூமியில் சொத்து சேர்க்கறது இல்லை. ஊழியர்களே, முதல்ல நீங்கள் ஏன் சபை பெருசாக வரணும், ஏன் கட்டடம் பெருசாக இருக்கணும், ஏன் வீடு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களை, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க. ஏன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18 சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நம்ம எதை குறித்து பேசணும்? காணப்படாத, நம் கண்களுக்கு தெரியாத தேவனுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அந்த ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு தகுதியுள்ளவர்களாய் வர வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து பிரசங்கிக்க தான் சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சபை என்ன பண்ணணும்? அந்த பாதையை விட்டு போகக்கூடாது. அப்ப அந்த சபை என்ன பண்ணணும்? தேவனுடைய திருச்சபை பரலோகத்தை குறித்ததாய், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு எப்படி மாற்றப்பட்ட வாழ்க்கையாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை கிறிஸ்துவுக்கு தகுதியுள்ளவங்களா மாத்துறதுக்கு தான் நமக்கு சபைக்கு போதகர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மக்களை வஞ்சிப்பதற்காக அல்ல, மக்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக தேவனை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களா. இன்றைக்கு ஜபங்கள் என்று ஏறெடுக்கப்படக்கூடிய ஜபங்களை நீங்கள் ஒரு நிமிஷம் தயவு செய்து கவனிச்சு பாருங்க. இன்னொரு முறை அப்படிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் தேர மாட்டீங்க. ஏன்னா எந்த ஒரு ஜபம் பண்ணாலும், எந்த ஒரு ஊழியக்காரர் எந்த ஒரு ஜபம் பண்ணாலும் எந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜபம் பண்ணுறாருங்கிறத மட்டும் நீங்கள் சோதித்து பாருங்க, உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் ஊழியராக இருந்து அந்த செய்தியை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் ஊழியக்காரங்க பார்க்குறாங்க, அதனால் உங்களை நான் கையெடுத்து கேட்டு விரும்புவதெல்லாம் இது ஒன்று தாங்க. தயவு செய்து நீங்கள் என்ன செஞ்சாலும் வசனத்தின் அடிப்படையில் செய்யுங்க. வசனத்தில் போட்டிருக்கா? வசனத்தின் அடிப்படையில் மக்களை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவங்களா மாற்றுறீங்களா, இல்லை பூமிக்கு அடுத்தவங்களா தேடுறீங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து இது பூரா பாருங்கள். திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? ஊழியத்தை ஆதாய தொழில் என்று வருகிறவங்களா. இன்றைக்கு அநேகர் ஊழியத்தை ஒரு ஆதாய தொழிலாக மாற்றிவிட்ட ஒரு பரிதாபமான நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, அந்த நிலைமை மாறணும். எப்படி மாறும்? கொலோசியர் 3வது அதிகாரம் திருப்புங்க. கொலோசியர் 3வது அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்ன? நீங்கள் எதை தேடணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. எதை? மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடக்கூடாது? 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எதை தேடக்கூடாது? பூமிக்கு அடுத்தது தேடக்கூடாது, நீங்கள் பரலோகத்துக்கு அடுத்தது தேடணும். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது உண்மையானால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பூமி உலகத்துக்கு அடுத்தவைகளை இல்லை, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேடணும்.
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இங்கே தான் பிரச்சனை. நிறைய பேர் born again அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மறுபடியும் பிறந்து விட்டீர்களான்னு கேட்குறாங்க. செத்தா தானே மறுபடியும் பிழைக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். மறுபடியும் நீங்கள் பிறக்கணும் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் மறிக்கணும். நீங்கள் மறிச்சிட்டிங்களா? அதுதானே விட மாட்டோம். எப்படி மறிக்கவே விட மாட்டோமே. நாங்கள் எப்படி மறிப்போம்? அதெல்லாம் மறிக்கவே மாட்டோம். எப்படி உங்கள் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கா? கிறிஸ்துவுக்கு முன் நீங்கள் லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தீங்க, கிறிஸ்துவுக்கு பின் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன் நான் வரதட்சணை வாங்குறவனா இருந்தேன், கிறிஸ்துவுக்கு பின் வர்றதா இல்லை. கிறிஸ்துவுக்கு முன் நான் ஏமாத்துக்காரனாக இருந்தேன், கிறிஸ்துவுக்கு பின் கிடையாது. கிறிஸ்துவுக்கு முன் நான் பில்லு போடாமல் காசு வாங்கிட்டு வியாபாரம் பார்த்தேன், கிறிஸ்துவுக்கு பின் அது செய்கிறதில்ல. கிறிஸ்துவுக்கு முன் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், கிறிஸ்துவுக்கு பின் நான் டேக்ஸ் கட்டுறேன். கிறிஸ்துவுக்கு முன் நான் வீடு கட்டணும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கிறிஸ்துவுக்கு பின் இல்லை. நான் எப்படி தேவனுக்கு என்று காரியங்களை செய்ய முடியும்னு பார்த்தேன். கிறிஸ்துவுக்கு முன் சர்ச்சை நடத்தினேன், சர்ச்சை பெருசாக கட்டணும், இத்தனை கோடியில் கட்டணும்னு நினச்சேன். ஆனால் கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டேன், இல்லை சபை கட்டடம் இல்லைங்க, ஆத்துமாக்கள் தான் கட்டடன்றதை புரிஞ்சு கொண்டேன். நீங்கள் கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையில் வெளிப்படணும்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்துங்க. உலக பொருளுக்காக ஊழியம் செய்வதை நிறுத்துங்க. உலக பொருளை சம்பாதிக்கணும்னு சொல்லி பொய் பித்தலாட்டம் பண்ணுறதை நிறுத்துங்க. என்ன செய்யணும்? மக்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றக்கூடிய பிரசங்கங்களை பிரசங்கம் பண்ணுங்க. மக்களை தேவனுக்கு அடுத்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் மாற்றக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு எங்கேயாவது உட்காந்து எதையாவது தவறுதலாக பிரசங்கம் பண்ணி அழுகிறதுனால நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. இல்லை நீங்கள் நல்லா பிரசங்கம் பாட்டு பாடுறதுனால பெரிய ஆள் கிடையாது. இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா வல்லமையாக பேசுகிறதுனால நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு வேணால் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற போகிற 40 வருஷமா 50 வருஷமா பெரிய காரியமே கிடையாது. நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. இந்த 30 வருஷம் 40 வருஷத்தில் நீங்கள் பெரிய ஆளுன்னு பேர் எடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கிறிஸ்து வெளிப்படும் போதே, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட கூட மகிமையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய செட் யோர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். உங்களுடைய முதன்மையான காரியங்கள் என்ன? நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறேனா? எனக்கு அருமையான ஊழியர்களே, எனக்கு அருமையான மூப்பர்களே, எனக்கு அருமையான மக்களே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் தயவு செய்து இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறது நிறுத்துங்க. இந்த உலக பொருளுக்காக ஜெபிக்கிறது நிறுத்துங்க. இந்த உலக காரியங்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக, எலெக்ஷனுக்காக, இல்லை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே அதற்கு எங்களுக்கு சரியான வழிவாசல்களை திறங்க, உம்முடைய வார்த்தையை தைரியமாய் போதிக்கக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க, அந்த பலத்தை எங்களுக்கு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும், சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சத்தியத்தை இந்த உலகத்தில் என்ன பாடு வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அதை தைரியமாய் மேற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் அதை பற்றி நான் கவலையே படாமல் இந்த உலக வாழ்க்கை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்க்கை வாழ நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா நான் பரலோகத்துக்குரிய காரியங்களை பிரசங்கம் பண்ணி பரலோகத்திற்கு தகுதியுள்ள மக்களை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஊழியம் செய்ய உங்களை மிகவும் இரு கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து இந்த உலக காரியங்களை சொல்லி மக்களை வஞ்சித்து நீங்களும் ஒரு குருடனாக இருந்து மக்களுக்கு குருட்டுத்தனமாக வழிகாட்டி நியாய தீர்ப்பு நாளில் அதிக ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கபடியாக உங்களை வேண்டுகிறேன். தயவு செய்து முதல்ல நீங்களும் ரட்சிக்கப்படணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா இப்படி உலக பிரகாரமாக காரியத்துக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மறுபடியும் பிறக்கவில்லையோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கே வருகிறது. தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சோதனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவன்னா
என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய காரணங்கள் என்ன, நான் எதை பார்க்கிறேன், மக்களை பரலோகத்துக்கு தகுதியுள்ளவங்களாய் மாற்றக்கூடியவங்களாக பார்க்கிறேனா, இல்லை உலக பிரகாரமாக உனக்கு வீடு வரும், உனக்கு காரு வரும், உன்னுடைய தொழில் வரும், உனக்கு நிறையா பணம் வரும், உனக்கு நிறையா இது வரும்னு சொல்லி மக்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற ஊழியர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தேவ திருச்சபை, இன்றைக்கு அந்த தேவ திருச்சபையில் நின்று மக்களை உலகத்திற்கு பாதையில் திருப்புகிற அநேக மக்கள் வந்து இன்றைக்கு சபையை சாக்கடையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியரும் எழும்பி நின்று, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்கு அடுத்தவங்க அல்ல, நாங்கள் பரலோக வாசிகள், ஆனால் பூமியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எப்படி குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனீங்களோ அதே போல் குமாரனாகிய கிறிஸ்து எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் பூமியில் வாழப்போகிற 70, 80 இல்லை 90 வருடங்கள் நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அதனால் நாங்கள் இன்றையிலிருந்து இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காக அல்ல ஆண்டவரே, பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களுக்காய் எங்களுடைய எண்ணங்கள், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் உபயோகப்படுத்த எங்களுக்கு நல்ல கிருபை கொடுங்க. விசேஷமாக இப்படி கள்ளத்தனமாய் போதிக்கிற ஊழியர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் மனம் மாறி, ஆமாம் ஆண்டவரே, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் மாறக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போவதற்காய் நன்றி நன்றி ராஜா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன்.